திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் க்ஷேத்திரம் தோயாத்ரி திருநீர்மலை. இதுவும் சென்னைக்குள்ளேயே இருக்குது, ரொம்ப நடுவில் இருக்குது திருவல்லிக்கேணி. கொஞ்ச நாள் முன்னாடி தள்ளின்னு சொல்லியிருக்கணும் திருநீர்மலையை. இன்றைக்கி அநேகமாக அது எல்லாமே தாண்டியே சென்னப்பட்டணம் விரிஞ்சு போச்சு. இப்போ அப்போ அந்த பெருமாளும் உள்ளே இருக்காருன்னு தான் சொல்லிக்கணும். அந்நாயர் குலக்குடையோடு அனிமா மலர்மங்கையோடு அளாவி அவுணர்க்கென்னானு மிரக்கம் இல்லாதவனுக்கு குறையுமிடமாவது இரும்பொழில் சூழ் நன்னாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடந்துகள் கோவல் நகர் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் மாமலையாவது நீர்மலையே. இதோ நீர்மலை மாமலை தோயாத்ரி, தோயான தண்ணீர், நீர்மலை. பெருமாள் அடியார்களை பார்த்த உடனே நீராட்டம் உருகி நிற்கிறாராம். அதனால தான் இந்த மலைக்கே நீர்மலைங்கிற பேர் வந்தது. 4 பேரும் சொல்கிறார் பாருங்க, நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கிடம் மாமலையாவது நீர்மலையே. நீர்வண்ண பெருமாள் தான் பிரதான பெருமாள். அவர்